பாசி வச்சு எப்படி சுவாசிக்க காற்றை பியூரிஃபை பண்ணுறன்றதை பண்ணியிருக்கோம் நம்ம. உலகத்துக்கு இருக்க முக்கால்வாசி ஆக்சிஜன் ஆல்மோஸ்ட் 70 to 80% வந்து மரத்துலேருந்து வரல. ஆக்சுவலாக கடலுக்குள்ளே இருக்க கடல் பாசியில் தான் வருது. பார்த்தீங்கன்னா ஒரு மரம் எவ்வளோ ஆக்சிஜன் கொடுக்குதோ அதே அளவை வந்து அதே சைஸில் இருக்க எங்கள் ப்ராடக்ட் வந்து 30 டைமோ ஒரு 300 டைமோ கூட கொடுக்க முடியும் ஆல்மோஸ்ட். உங்களுக்கு வந்து நைட் தூங்கும் போது நல்லா தூக்கம் வரல, ஸ்லீப் ஆப்னியான்னு சொல்கிறோம். அதுவே கூட காஸ் ஆஃப் இதுதான். சல்ஃபர் ஆக்சைடு நைட்ரிக் ஆக்சைடுன்றது எப்படின்னா ஸ்லோ பாய்சன் மாதிரி போக 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 அப்படியே அக்யூமுலேட் ஆகி என்ன இட் கேன் ஈவன் லீட் டு கேன்சர் ஒரு அதர். பெட்டி கடைக்கு போகிறோம்னா அங்கே சிகரெட் அடிப்பாங்க, தம் அடிப்பாங்க. இப்போ அந்த மாதிரி இடங்கள்ல இதை வைக்கும்போது அந்த இடத்துல கண்டிப்பாக வந்து இது மாசை வந்து எடுத்துடாது, ஆனால் கம்மி பண்ணும். 100% இருக்கோ அது வந்து ஒரு 50%ஓ 40%ஓ குறைச்சி வைக்கும். மாலை முரசு வைப் பிரசன்ஸ். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு முக்கியமான, அது மட்டும் இல்லாமல் புதுசான ஒரு விஷயத்தை வந்து நம்ம இன்னைக்கு பேச போகிறோம் இந்த வீடியோவில். எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கார்டன் ஏர். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஏர் பொல்யூஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நீங்களே தெரியும் உங்களுக்கு, நீங்கள் சென்னையில் தமிழ்நாட்டில் இருக்கும்போது வந்து ஒரு பஸ்ஸு போகிறப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிராஃபிக்லலாம் எந்த அளவுக்கு மூச்சு விடுறது கஷ்டமாக இருக்கும். அந்த புகை, அதனால் வரக்கூடிய விளைவுகள் நம்ம உடம்புல எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றதுலாம் நம்ம நல்லாவே தெரியும். வீட்லேயுமே கூட பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இப்போ வந்து நிறைய சென்சார்ஸ் வந்துருச்சு, நிறைய ரேடியேஷன்ஸ் வந்துருச்சு. இதெல்லாம் வந்து தாண்டி இந்த ஏரோடைய குவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பயோ ஏர் பியூரிஃபையர் மூலியமாக காற்றை வந்து சுத்தப்படுத்துகிறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக நம்ம வந்து கேட்க போகிறோம். இந்த பயோ ஏர் பியூரிஃபையர் வந்து எப்படி வேலை பார்க்குது சார்? வெளியில் பொல்யூஷன் நிறைய இருக்குது, மரங்கள் அதோடைய வேலையை இயற்கையாக பார்க்குது. இது எப்படி வேலை பார்க்குது? இதில் என்ன கலந்துருக்கீங்க? உலகத்துக்கு இருக்க முக்கால்வாசி ஆக்சிஜன் ஆல்மோஸ்ட் 70 to 80% வந்து மரத்துலேருந்து வரல. ஆக்சுவலாக கடலுக்குள்ளே இருக்க கடல் பாசியில் தான் வருது. அதே மாதிரி தான் இது கான்செப்ட். என்னன்னா பாசி வச்சு எப்படி காற்றை வந்து சுவாசிக்க காற்றை பியூரிஃபை பண்ணுறன்றதை பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ அதை ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரெயின் எடுத்து அதை வந்து அடாப்ட் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கான ரிசர்ச்சாக நாங்கள் ஒரு 2 வருஷம் பண்ணோம். அதை பண்ணி அதில் வந்து ரிசல்ட்டை தான் வந்து நாங்கள் ப்ராடக்டாக மாற்றி கொடுத்துருக்கோம் இப்போ. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மரம் எவ்வளோ ஆக்சிஜன் கொடுக்குதோ அதே அளவை வந்து அதே சைஸில் இருக்க எங்கள் ப்ராடக்ட் வந்து ஒரு 30 டைமோ ஒரு 300 டைமோ கூட கொடுக்க முடியும் ஆல்மோஸ்ட். அதுக்கான ஒர்க் தான் பண்ணி அந்த ஆப்டிமைசேஷன் டைட்ரேஷன் சொல்கிறது தான் பண்ணியிருக்கோம் நாங்கள். இப்போ வந்து ஒரு இடத்துல மரமே இல்லைனாலும் அந்த இடத்துல மரம் இருக்கக்கூடிய என்ன ஒரு வேலையை பார்க்குமோ அந்த வேலையை வந்து இது பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக ஒரு வில்லேஜில் போனோம்னா அங்கே மரங்கள் சுற்றி மரங்கள் இருக்குது, வயல் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம இங்கே வந்தோம்னா வி கால் இட் ஆஸ் அன் அர்பன் பிளேஸ். நம்ம இருக்கிறது வந்து சிட்டியில் என்ன இருக்குது? இது கான்க்ரீட் ஜங்கிள். இங்கே இருக்க ஜங்கிள் மரம் கிடையாது, வெறும் வந்து இது தான் பில்டிங்ஸ் தான். ஸோ அதனால வந்து அந்த இடத்துல எப்படி ஒரு சின்ன இடத்துல எல்லாமே இல்லாத இடத்துல எப்படி வந்து அந்த அளவுக்கான ஆக்சிஜன் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுன்னு பார்த்தா ஒரு ஆல்கே பேஸ்ட் ட்ரீ வச்சோன்னா அதுவே பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து எங்களோட பிராணா ட்ரீன்ற பேரில் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். சூப்பர். இது வந்து இதுக்கு முன்னாடி இந்தியாவில் வேறு யாரும் பண்ணியிருக்காங்களா இந்த மாதிரி? இந்தியா யாருமே பண்ணதில்லை சார். மெக்சிகோவில் ஒருத்தர் பண்ணியிருக்காங்க. ஆனால் மெக்சிகோவில் பண்ணதும் வந்து அவங்க கிளைமேட் வேறு, அவங்க யூஸ் பண்ண மைக்ரோ ஆல்கேன்றது கம்ப்ளீட்டாக வேறு ஸ்ட்ரெயின். ஸோ நாங்கள் யூஸ் பண்ணது கம்ப்ளீட்டாக வேறு. இந்தியன் ட்ராபிக்கல் கண்டிஷனில் எங்கே வந்து உங்களுக்கு ஹீட் அதிகமாக போகும், திடீர்னு வந்து உங்களுக்கு ஷிமுகா போனால் ஸ்ரீநகர் போனால் டக்குன்னு டெம்பரேச்சர் குறையும். அதாவது இந்த இவ்வளோ டிராஸ்டிக் வேரியேஷனும் அடாப்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினை எடுத்து அதை வந்து கரெக்டாக ஆப்டிமைஸ் பண்ணி அதை போட்டோம் ஒரு இடத்துல டிப்ளாய் பண்ணுறோன்னா ஒரு 3 மாதம் 4 மாதம் நல்லபடியாக வரணும். அது வந்து அதுக்கான எந்த குறையும் இல்லாமல் அதோட வேலை என்ன வேலை சுத்தம் பண்ணுற வேலையை பண்ணணும். அதுக்கான ரிசர்ச் தான் நாங்கள் பண்ணி முடிச்சிருக்கோம். இப்போ கவர்மெண்ட் வந்து எப்படி சப்போர்ட் பண்ணி கவர்மெண்ட் இனிஷியேட் பண்ணாங்க? வெரி குட். கவர்மெண்ட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டாலும் சரி, எங்களுக்கு வந்து பல வகையில் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதை தவிர்த்து காலேஜ் இன்ஸ்டிடியூஷன் IIT கான்பூர் அவங்களும் வந்து எங்கள் கூட ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு கிராண்ட் கொடுத்து ஒரு அவார்ட் மாதிரி கொடுத்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் வெறும் பண்ணாங்க நாங்களும் சேர்ந்து பண்ணுறோம்னு சொல்லிட்டு எங்கள் கூட வந்து ஒரு ஸ்மால் ஈக்விட்டி வாங்கிட்டு தி பிகேம் ஆர் பார்ட்னர்ஸ் ஆல்சோ. இப்போ ஸ்டார்ட் அப் இந்தியான்னு எடுத்து அவங்க 40 லட்சம் கொடுத்தாங்க எங்களுக்கு ஈக்விட்டி. அதுவும் வந்து ஒரு வகையான ஈக்விட்டி மாதிரி எடுத்துகிட்டு கொடுத்தாங்க. ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு வந்து எதுவுமே வேணாம், நீங்கள் நல்லா பண்ணால் மட்டும் போதுன்ற மாதிரி ஒரு கிராண்ட் 5 lakhs கொடுத்தாங்க. ஸோ எல்லா கவர்மெண்ட்டும் சரி எல்லாருமே சரி நல்லாவே எங்கள் இப்போ ஊக்குவிக்கிறாங்க. தி ஆல்சோ ஹெல்பிங் அஸ் டு க்ரோ இன் அ குட் மேனர். இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம வீட்டில் வாங்கி வைக்கும்போது எந்த அளவுக்கு அந்த விலை அப்படிங்கிறது இருக்கும்?
விலைன்றது சார் இப்போ வீட்டில்ன்ற போது நம்மளுக்கு ஒரு காலத்து ஏசி வந்து ஒரு லக்ஸரியாக இருந்தது. இப்போ எல்லா வீட்லையும் ஏசி இருக்குது. ஃப்யூச்சரில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஏர் பியூரிஃபையர் தேவைன்ற மாதிரி டெல்லி மாதிரி இது ஸ்டேட்லேயும் சரி, உங்களுக்கு வந்து இப்போ பாம்பேலையும் சரி, கொல்கட்டாலும் சரி, ஆல் மெட்ரோ சிட்டிஸ் வந்து இப்போ ஏர் பியூரிஃபையர்ன்றது ஒரு மஸ்ட்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. எப்படி ஏசி தேவையோ. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஏர் பியூரிஃபையர் போடும்போது அதுவே திருப்பி மாசுபடுத்தக்கூடாது. இப்போ அதான் என்னோட கேள்வி. என்ன ஏன் வந்து இப்போ நார்மல் ஏர் பியூரிஃபையர் வாங்கி வைக்கிறது அப்படின்ற நிறைய இப்போ பழக்கங்கள்லாம் இருக்குது. அது என்ன விஷயம் பண்ணும், இது என்ன விஷயம் அது பண்ணுறத பண்ணாது? அதான் இப்போ நார்மல் ஏர் பியூரிஃபையர் பார்த்தா ஏர் பியூரிஃபையர் கிடையாது, ஏர் ஃபில்டர்ஸ். ஏர் ஃபில்டர் தான் அது. என்ன பண்ணோன்னா ஒரு 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 ஹெப்பா ஃபில்டரோ இல்லை ஹனிகோம் ஃபில்டரோ இல்லை வந்து ஒரு ப்ரீ ஃபில்டரோ அது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஃபில்டர்ஸ் போட்டு அப்போ வந்து ஆக்டிவேட்டர் கார்பன் அதெல்லாம் போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வர மாசை வந்து ட்ராப் பண்ணுறாங்க. ஸோ வெளில வரும்போது உங்களுக்கு ஃப்ரெஷ் காற்றா வருது. ஆனால் அதுவே கூட வந்து உங்களுக்கு சல்ஃபர் ஆக்சைடு நைட்ரிக் ஆக்சைடுன்ற மாதிரி மாசு காற்றை வந்து பியூரிஃபை பண்ணுறதில்ல. அது என்ன பண்ணோன்னா அது திருப்பி விட்டுருவோம் இல்லை. ஸோ மெயினாக கார்பன் டை ஆக்சைடு அது மட்டும் ஆக்டிவேட்டர் கார்பன்லேயும் கொஞ்சம் சில மாசுகள் அடுத்தது நைட்ரிக் சல்ஃபர் ஆக்சைடும் சரி, உங்களுக்கு வந்து பிஎம் லெவல், மெயினாக பிஎம் லெவல் இதுதான் வந்து அவங்க ட்ராப் பண்ணுறாங்களே தவிர எதுவும் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் அந்த திருப்பி நீங்கள் எடுத்து போய் வெளில போடும்போது அந்த மாசு என்ன சாயில்லையோ இல்லை திருப்பி அட்மாஸ்ஃபியர்லேயோ போகிறத தவிர அது எதுவும் கன்வெர்ட் ஆகிறதில்ல. இதே நாங்கள் பண்ணுற ப்ராடக்ட் என்ன பண்ணுதுன்னா அந்த எடுக்கிற காற்றுல இருக்க மாசை அது வந்து ஒரு சாப்பாடாக சாப்பிட்டுட்டு அதை வந்து இட் இஸ் கிவிங் அவுட் அஸ் ஆக்சிஜன். ஸோ மரங்கள் என்ன பண்ணுது அதுதான் பண்ணுறாங்க. சூப்பர். இதோட விலை எந்த அளவுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்கும்? ஸ்டார்டிங் ப்ரைஸ் உங்களுக்கு ஆஸ் லோ அஸ் 8,000 to 10,000 இருந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ ஒரு சராசரியான ஒரு குடும்பத்தில் எப்படி ஒரு வாட்டர் பியூரிஃபையர் ஆகிடுச்சோ இப்போ அதே மாதிரி ஏர் பியூரிஃபையர் வந்துடும். இதோடைய பலன்கள்லாம் என்னென்ன ஷார்ட்டாக சொல்ல போனால்? உங்களுக்கு வந்து நைட் தூங்கும் போது நல்லா தூக்கம் வரல, ஸ்லீப் ஆப்னியான்னு சொல்கிறோம். அதுவே கூட காஸ் ஆஃப் அதுதான் லெஸ் ஆக்சிஜன்னால இது ஜாஸ்தி பண்ணும். எங்கள் ஏர் பியூரிஃபையர் மட்டும்தான் ஆக்சிஜன் லெவல் இன்க்ரீஸ் பண்ணும். இதுக்கு நாங்கள் லேப் ரெக்கார்டுமே வச்சுருக்கோம். க்ளோஸ் என்வரன்மெண்ட்டில் பண்ணும்போது 33% ஆக்சிஜன் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஆனால் க்ளோஸ் என்வரன்மெண்ட் ஒரு ரூமில் இருக்கும் போது அட்லீஸ்ட் இதுக்கு தேவையான ஆக்சிஜன் அளவு 21%ன்றது அது மெயின்டைன் பண்ணும். அதை விட்டு கம்மியாக போக விடாது. அது ஒன்று இருக்குது. அது தவிர்த்து வந்து உங்களுக்கு வந்து இந்த சல்ஃபர் ஆக்சைடு நைட்ரிக் ஆக்சைடுன்றது எப்படின்னா ஸ்லோ பாய்சன் மாதிரி போக 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 அப்படியே அக்யூமுலேட் ஆகி என்ன இட் கேன் ஈவன் லீட் டு கேன்சர் ஒரு அதர் டெட்லி டிசீஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான டிசீஸ் சிஓபிடி எல்லாமே வரதுக்கான காரணமாகவும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இருந்து ஜென்ரேஷன் வேறு. இப்போ அடுத்த பசங்க வரும்போது இப்போ மாதத்தில் அவங்க இருக்கும்போது ஒரு 10 years 15 years அட்வான்ஸாகவே அவங்களுக்கு எல்லா பிரச்சனையும் வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதை தவிர்க்கிறது தான் எங்களோட முன்னுதுவாக இருக்குது. ஓகே. ஸோ அந்த COVID-19 அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இனி ஃபியூச்சரில் வந்தால் கூட இந்த மாதிரியான ஏர் பியூரிஃபையர்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக அந்த டைமில் ஆக்சிஜன் லெவல்ஸை கம்மி பண்ண விடாமல் உங்களுடைய ஹெல்த் அதாவது லங் ஹெல்த்தை நல்லா வச்சுக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒரு லங் ஹெல்த்துன்றது வந்து நல்ல காற்று கிடைக்கணும். ஒரு ரூமில் வந்து உட்காந்துருக்கும்போது ஏசி மட்டுமாக போடணுமே தவிர யாரும் ஜன்னல் திறக்கிறதில்ல. ஸோ வெளில இருக்க நல்ல காற்றும் உள்ளே வரதில்லை, உள்ளே இருக்க கெட்ட காற்று வெளில போகிறதில்ல. ஸோ அதை எப்படி டேக்கிள் பண்ணுறதுன்னு பார்க்கும்போது தான் இந்த மாதிரி ஒரு வெளில இருக்க கார்டனே உள்ளே எடுத்து வரலாம். அந்த கான்செப்டில் தான் கார்டன் யாருன்னு சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டீ கடைக்கு போகிறோம், அங்கே வந்து சிகரெட்லாம் நிறைய பிடிப்பாங்க. ஒரு இடத்துக்கு ஒரு கடைக்கு போகிறோம், பெட்டி கடைக்கு போகிறோம்னா அங்கே சிகரெட் அடிப்பாங்க, தம் அடிப்பாங்க, சுற்றி இருக்கவங்களுக்கும் பாதிப்பு ஏற்படும். ஸோ அந்த மாதிரி இடங்களில் இதை வைக்கும்போது இது வந்து அந்த நச்சுத்தன்மையான அந்த புகையை வந்து இழுத்துக்குமா? நல்ல கேள்வி. ஒரு சிகரெட் பிடிக்கிற இடத்துல போய் நம்ம நிற்கிறதுன்றது முதல்ல தவறானது. நம்ம வந்து நம்ம ஹெல்த் நம்ம தான் பார்த்துக்கணும். அந்த இடத்துல கண்டிப்பாக வந்து இது ஃபுல்லாக காலி அந்த மாசை வந்து எடுத்துடாது, ஆனால் கம்மி பண்ணும். ஸோ இடத்துல வந்து எங்கே ஒரு 100% இருக்கோ அது வந்து ஒரு 50%ஓ 40% குறைச்சி வைக்கும். அது வந்து லாங் ரன் கண்டினியூஸ் ரன் பண்ண அந்த இடத்துல சுற்றிட்டே இருக்க வைப்பாங்க. அது வந்து ஃபுல்லாக இது எடுத்துரும் அந்த இது. ஓகே. இப்போ ஒரு இடத்துல பொல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்குது, வேற ஒரு மாசு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குப்பை கூட இருக்குது, அங்கே வந்து ஒரு வகையான ஒரு ஸ்மெல்லு, ஒரு வகையான ஒரு காற்று வரும். இந்த பக்கம் வந்து நீங்கள் இதை வைக்கும்போது இதால் அதை முழுசாக கவுண்டர் பண்ண முடியுமா? இதான் வாலடைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்னு சொல்கிறோம் நாங்கள். அதில் ஒரு 60 டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ் இருக்குது. அது எல்லா பேராமீட்டருமே குறைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக முக்கால்வாசி இது குறைக்கும். அதில் மெயினாக டுலின் தான் அந்த வாசனைக்கான இது நம்ம சென்ட் அடிக்கிறதுலேருந்து வர்றதுலாம் பென்சைல் அதெல்லாம் வந்து சென்ட்லேருந்து வர்றது. ஸோ இந்த மாதிரி மாசுக்கெல்லாம் குறைக்கும். அது வந்து நாங்கள் ஒரு 60 டெஸ்ட்டில் ஒரு 40 டெஸ்ட் ரன் பண்ணி பார்த்தோம். அதில் முக்கால்வாசி எதெல்லாம் இருந்தோ அதெல்லாம் வந்து 0 ஆகிடுச்சு, இல்லைனா லேட் பண்ணுற லெவலுக்கு கம்மியாகவே போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு லாங் ரன்லன்னு பார்த்தோம்னா நம்ம எல்லா மாதிரியான மாசுகளையும் இதால் டேக்கிள் பண்ண முடியும். அப்படி டேக்கிள் பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் ஒரு டேக்கிள் பண்ணுறதுக்கான ஆட் ஆனாக ஒர்க் ஆகும். சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. இந்த ப்ராடக்ட் எப்போ வந்து லைவுக்கு வரும்? அவுட்டோர் ஈவெண்ட் வந்து இப்போ லைவில் தான் இருக்குது. பெங்களூர் பயோனோஸ் சென்டரில் ஃபஸ்ட் ப்ராடக்ட் கொடுத்துருக்கோம்.
சின்ன சின்ன ப்ராடக்ட் வந்து டெல்லியில் ஹைதராபாத்தில் எல்லாமே விற்க ஆரம்பிச்சாச்சு. ஆனால் இப்போ இன்னும் நாங்கள் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலாக ஒரு ஏர் குவாலிட்டி மானிட்டரை போடுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அது போட்டுட்டா என்ன ஆகும்னா வீட்டில் இருக்கும்போது அவங்க வெறும் இது ஒர்க்காக இல்லைன்னு டவுட்டே இல்லாமல் இருக்குவாங்க. ஏன்னா கண்டிப்பாக வைக்கும் போது இருக்க ஏர் குவாலிட்டியை விட போக போக பெட்டர் ஆகிட்டே போகும். அது அவங்களால கண் கூட பார்க்கவும் முடியும். அதுதான் எங்களுடைய ஸோ எவ்ரி ஒன் ஹேவ்ஸ் டு பி அவேர் ஆஃப் வாட் இஸ் த ஏர் குவாலிட்டி வித்தின் தியர் ஹோம் அண்ட் தே ஷுட் டேக் ஆக்ஷன்ஸ் டு ஹேவ் அ பெட்டர் லைஃப்.